ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை. பாகம் 23, அதிகாரம் 2, சூரத்துல் பகரா, பாகம் 22, வசனங்கள் 243 முதல் 249 வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம். 243ஆம் வசனத்தில், நபியே, மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனித்தீரா? அல்லாஹ் அவர்களை இறக்கும்படி கூறி இறக்கச் செய்து பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணை உள்ளவன் ஆவான். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவது இல்லை என்கிறது. 244ஆம் வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியுங்கள் என்கிறது. 245ஆம் வசனத்தில், சிரமத்தில் இருப்பவர்களுக்கு தர்மம் கொடுப்பதன் மூலம் அழகான முறையில் அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பவர் யார்? அதை அவன் அவர்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும்படி செய்வான். அல்லாஹ் பொருளை சிலருக்கு சுருக்கியும் சிலருக்கு பெருக்கியும் கொடுப்பான் என்கிறது. 246ஆம் வசனத்தில், நபியே, இஸ்ராயேலின் சந்ததிகளில் மூசாவுக்கு பின் இருந்த தலைவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் புரிய எங்களுக்கு தலைமை வகிக்கின்ற ஓர் அரசனை அனுப்பி வைப்பீராக என்று தங்கள் நபியிடம் கூறிய போது அவர், போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் விலகி இருந்து விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க எங்களை வெளியேற்றிய அவர்களிடம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாதிருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கூறினார்கள். ஆனால் போர் செய்யும்படி கட்டளை இட்ட பொழுதோ அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் போர் செய்யாது பின் சென்று விட்டார்கள். இத்தகைய அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான் என்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட 246ஆம் வசனம் விவிலியத்தில் எழுதி வைக்கப்பட்டவற்றிலிருந்து வேறுபாடாக இருக்கிறது. விவிலியத்தில் எழுதப்பட்டிருப்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். சாமுவேல் முதல் புஸ்தகம், அதிகாரம் 8, வசனங்கள் 1 முதல் 22 வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம். சாமுவேலுக்கு வயது முதிர்ந்த போது அவர் தம் புதல்வர்களை இஸ்ராயேலின் மீது நீதி தலைவர்களாக அமர்த்தினார். ஆனால் அவருடைய புதல்வர்கள் பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை. எனவே இஸ்ரவேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம், உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, புதல்வர்கள் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும், எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம், மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை. அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர்.
அவர்களை ஆளப்போகும் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்து என்றார். சாமுவேலும் மக்களிடம் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்தினார். அரசனின் உரிமைகளால் ஏற்பட போகும் பாதிப்புகளை சாமுவேல் விளக்கி சொன்னார். அவைகளை நீங்கள் விவிலியத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, எங்களுக்கு கட்டாயமாய் ஓர் அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் ஆண்டவரிடம் சொன்னார். ஆண்டவர் சாமுவேலிடம் அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆளச் செய் என்றார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் சாமுவேல் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனங்கள் 1 முதல் 22 வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை தான் சூரத்துல் பகரா 246ஆம் வசனத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் புரிய எங்களுக்கு தலைமை வகிக்கின்ற ஓர் அரசனை அனுப்பி வைப்பீராக என்று தங்கள் நபியிடம் கூறிய போது அவர், போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் விலகி இருந்து விடுவீர்களா என்று கேட்டார் என்றும், அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க எங்களை வெளியேற்றிய அவர்களிடம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாதிருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கூறினார்கள் என்றும், ஆனால் போர் செய்யும்படி கட்டளை இடப்பட்ட பொழுது அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் போர் செய்யாது பின் சென்று விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கும் நிகழ்ச்சியோடு குர்ஆனில் எழுதப்பட்டிருப்பது எந்த வகையிலாவது பொருந்துகிறதா என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். 247ஆம் வசனத்தில் மேலும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக அனுப்பி இருக்கிறான் என்று கூறியதற்கு அவர்கள், எங்கள் மீது அரசாளும் உரிமை அவருக்கு எவ்வாறு ஏற்படும்? அவரை விட நாங்கள் தான் அரசாட்சி புரிய மிக தகுதியுடையவர்கள். அரசாட்சி புரிவதற்கு அவசியமான திரளான செல்வத்தையும் அவர் அடையவில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்களுடைய நபி, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது ஆட்சி புரிய அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அன்றி போர் கல்வியிலும் உடல் ஆற்றலிலும் உங்களை விட அவரை அதிகப்படுத்தியும் இருக்கிறான் என்கிறது. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டதை விவிலியத்திலிருந்து சுருக்கமாக பார்ப்போம். சாமுவேல் முதல் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 27 வரை உள்ள பகுதியில் சாமுவேல் அனைத்து இஸ்ரவேல் குலங்களையும் ஒருங்கே கொண்டு வர பென்யமின் குலத்தின் மீது சீட்டு விழுந்தது. பென்யமின் குலத்தை அதன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டு வர மதிரி குடும்பத்தின் மீதும் கீசின் மகன் சவுலின் மீதும் சீட்டு விழுந்தது. மக்கள் நடுவே நின்றபோது சவுல் அனைவரிலும் உயரமாக இருந்தார். மக்கள் அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தார்கள். சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள், மக்கள் அனைவரிலும் அவரை போல் வேறெவரும் உண்டோ என்றார். அப்போது மக்கள் அனைவரும் அரசர் நீடூழி வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர்.
கடவுளால் தூண்டப்பட்ட வீரர்கள் அவரோடு சென்றார்கள். ஆனால் தீயோர் சிலர் இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள். அவருக்கு அன்பளிப்பு எதுவும் தரவில்லை. இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்த்த விவிலிய நிகழ்வைத்தான் சற்று வேறு மாதிரி சூரத்துல் பகரா 247 வசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 248 வசனத்தில் இன்னும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி அவருடைய அரசுரிமைக்கு அறிகுறியாவது, உங்கள் இறைவனிடமிருந்து வானவர்கள் சுமந்த வண்ணமாக ஒரு பேழை சின்னமாக உங்களிடம் வரும். அதில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்க கூடியதும் மூசாவின் சந்ததிகள் மற்றும் ஹாரூனுடைய சந்ததிகள் விட்டு சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும். நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஓர் அத்தாட்சி உண்டு என்று கூறினார் என்கிறது. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டதை விவிலியத்திலிருந்து பார்ப்போம். சாமுவேல் முதல் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனங்கள் 18 முதல் 23 வரை உள்ள பகுதியில் சவுல் அகியாவை நோக்கி கடவுளின் பேழையை கொண்டு வா என்றார். ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ரவேல் மக்களோடு இருந்தது. குருவிடம் சவுல் பேசிக் கொண்டிருந்த போது பெலிஸ்தியரின் பாளையத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று. சவுல் குருவிடம் உன் கையை விலக்கிக் கொள் என்றார். அதன் பின் சவுலும் அவரோடிருந்த ஆட்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றனர். இதோ பெலிஸ்தியர் ஒருவருக்கு எதிராக வாளெடுக்க அவர்களுக்கிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது. ஏற்கனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த இஸ்ரவேலருடன் இணைந்து கொண்டனர். எப்ராயிம் மலை நாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பியோடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள். அன்று ஆண்டவர் இஸ்ரவேலை விடுவித்தார். போர் பெத்தாவேலையும் தாண்டி நடந்தது. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விவிலிய நிகழ்வுக்கு சிறிதும் சம்பந்தமில்லாமல் வேறு மாதிரி சூரத்துல் பகரா 248 வசனத்தில் உங்கள் இறைவனிடமிருந்து வானவர்கள் சுமந்த வண்ணமாக ஒரு பேழை சின்னமாக உங்களிடம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 249 வசனத்தில் பின்னர் தாலூத் படைகளை திரட்டி கொண்டு புறப்பட்ட பொழுது அவர் தன் இராணுவத்தை நோக்கி, நிச்சயமாக நீங்கள் செல்லும் வழியில் அல்லாஹ் ஓர் ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான். உங்களில் எவர் அதிலிருந்து தனது கை கொண்டு ஒரு உள்ளங்கை அளவு நீரை விட அதிகமாக குடிக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர். எவர் அதிலிருந்து அதற்கு அதிகமாக குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார். ஆனால் ஆற்றை கடக்கவே அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக குடித்து விட்டார்கள். பின்னர் அவர் தம்முடன் இருந்த நம்பிக்கையாளர்களுடன் அதை கடந்து சென்ற பொழுது அதிகமாக குடித்த அவர்கள் ஜாலூத்துடனும் அவனுடைய இராணுவத்துடனும் இன்று போர் புரிய எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறி விலகிவிட்டார்கள். ஆனால் அவர்களில் எவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என உறுதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி, எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ சிறு கூட்டத்தினர்
அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள் என்கிறது. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டதை விவிலியத்திலிருந்து சுருக்கமாக பார்ப்போம். சாமுவேல் முதல் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனங்கள் 24 முதல் 28 வரை உள்ள பகுதியில் இஸ்ராயேல் மக்கள் அன்று சோர்வுற்றனர். ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி, நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும். ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறினார். மக்களில் எவரும் அன்று ஏதும் உண்ணவில்லை. பின்பு நாட்டின் மக்கள் அனைவரும் ஒரு காட்டினுள் வந்தனர். அங்கே தரையில் தேன் காணப்பட்டது. தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனால் எவனும் தன் கையை வாயில் வைக்கவில்லை. ஏனெனில் மக்கள் சாபத்திற்கு அஞ்சினார்கள். ஆனால் தன் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேள்விப்படவில்லை. ஆகவே அவர் தம் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியால் தேன் கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் வைத்தார். அவர் கண்கள் தெளிவடைந்தன. அதற்கு வீரர்களுள் ஒருவன் கூறியது, இன்றைக்கு உணவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன் என்று தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார். மக்களும் சோர்ந்துள்ளார்கள் என்று இந்த நிகழ்வுகள் பற்றித்தான் தொடர்ந்து வருகிறது. சூரத்துல் பகரா 249 வசனத்தில் ஆற்றை பற்றிய குறிப்பு தாலூத் என்று சொல்லப்படுகிற சவுலின் வாழ்க்கையில் இல்லை. சிறு கூட்டத்தினர் பெரும் கூட்டத்தை வெற்றி கொண்ட நிகழ்வு சாமுவேல் முதல் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனங்கள் 1 முதல் 15 வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம். சவுலின் மகன் யோனத்தான் தம் படை கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, நமக்கு எதிரே அந்த பக்கம் இருக்கின்ற பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு செல்வோம். ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடை இல்லை என்றார். யோனத்தானும் அவர் தம் படை கலன்களை தாங்குவோனும் நடத்திய முதல் தாக்குதலில் ஏறக்குறைய 20 பேர் வீழ்ந்தார்கள் என்று அதை பற்றி தொடர்ந்து வருகிறது. ஆனால் ஆற்றை பற்றிய செய்தி கிதியோன் வாழ்க்கையில் தான் இருக்கிறது. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். நீதி தலைவர்கள் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனங்கள் 4 முதல் 7 வரை உள்ள பகுதியில் ஆண்டவர் கிதியோனிடம், மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர், அவர்களை நீர் நிலைக்கு அழைத்து வா. நாய் போன்று நாக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களை தனியாக நிறுத்து. முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து என்றார். நாக்கினால் நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை 300. மற்ற மக்கள் அனைவரும் நீர் அருந்த முழங்காலில் மண்டியிட்டனர். ஆண்டவர் கிதியோனிடம், நக்கி குடித்த 300 பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன் என்றார். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விவிலிய வார்த்தைகள் நீதி தலைவர்கள் நூலில் இருக்கும் நிகழ்வுகளையும் சாமுவேல் முதலாம் நூலிலும் உள்ள நிகழ்வுகளையும் சேர்த்து பார்த்தாலும் கூட சூரத்துல் பகரா 249 வசனம் முரண்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை.
பாகம் 23, சூரத்துல் பகரா பாகம் 22. நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.